திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை. எம்பாவாய் அப்படின்னு முடிகிற பாடல்களை உடையதால் இந்த பாடல் தொகுதிக்கு திருவெம்பாவை அப்படின்னு பேர் வந்திருக்கு. இள மகளிர் தாங்கள் நற்பண்புகளை உடைய ஆடவனை கணவனை அடையணும் அப்படின்னு வேண்டி அதன் பொருட்டு மார்கழி திங்களில் உமையம்மையை நோக்கி வழிபடும் நோன்பு. விடியற்காலையில் நீராட செல்லும் பொழுது நீர்க்கரையில் அந்த அம்மையினுடைய வடிவமாக மணலால் பாவை செய்து வழிபடுவார்கள். அதனால் அந்த நோன்புக்கு பாவை நோன்பு என பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மகளிர் முதல்ல விடிய காலில் எழுந்து எழாதவங்களை எழுப்பி பின்பு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இறைவனை வாழ்த்தி வணங்குவதற்கு நீர்த்துறைக்கு சென்று நீராடுதல், அதை முறைப்படுத்தி அதனுடைய திருவெம்பாவையில் மணிவாசக பெருமான் சொல்லியிருக்காரு. இது திருவாதவூரடிகள் புராணத்தில் ஒரு பாடலாகவே காமிக்கிறாங்க. மாதர்கொள் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தன்னில் ஆதிரை முன் ஈரைந்தே ஆகிய தினங்கள் தம்மில் மேதகு மனைகள் தோறும் அழைத்து இருள் விடிவதான போது இவர் தம்மீர் கூடி புனர்த்தடம் ஆடல் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மணிவாசகர் அருளிய திருவாசகத்தில் இருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேன் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தால் என்னே நீதேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இதனுடைய பொருள்: ஒளி பொருந்திய நீண்ட கண்ணை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத காண்பதற்கு அரிய பெருமையுடைய ஒளியான பெருமானை நாங்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். அதை கேட்டும் இன்னும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கியே, உன் செவிதான் என்ன சொல்வதை கேட்காத வலிய செவியோ? பெரிய கடவுளது நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் வாழ்த்திய ஓசை கேட்டு தெருவெல்லாம் அந்த ஓசை பரவி இருக்கு. அதை கேட்டு அளவிலேயே ஒருத்தி பொறுமி அழுது தன்னை மறந்து இந்த மலர் நிறைந்த படுக்கையிலேருந்து கீழே விழுந்துட்டா. இந்த நிலத்தில் ஒன்றும் அறியாதவள் போல் மூச்சு எடுத்து கிடக்கிறா. இது என்ன நிலை பார் அப்படிங்கிறாரு. இதையே நம்ம தேவாரத்தில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அப்படின்னு சொல்லி தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு சொல்லி காமிப்பார் அப்பர் பெருமான். அது மாதிரி அவளுடைய செயல் அப்படி இருக்குது. எங்களோட தோழியான உன்னோட செயல் எப்படி இருக்குது அப்படின்னா, விழித்தும் எழாமல் இருக்க, இது என்ன நிலை அப்படின்னு சொல்லி அவளை கேட்குறாங்க. இது தம்முல நட்பாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய தோழிகளை ஒருத்திய துயில எழுப்புறதுக்காக கூறிய பாட்டாக சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் குளத்தில் மூழ்கச் செல்லும் பெண்கள் தம்மவரை அழைப்பதாகவும் தம்முள் பேசிக்கொள்வதாகவும் இயற்றப்பட்ட பாடல் இது. தத்துவ முறைப்படி பார்த்தோம்னா, மனோன்மணி சர்வபூத தமனி பலப்பிரமதனி பலவிகரணி கலவிகரணி காளி ரௌத்ரி சேட்டை வாமை அப்படின்னு 9 சக்திகளில் முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்கள துயில் எழுப்பதாகவும் எல்லாரும் கூடி இறைவனை வணங்குறதுக்காக பாடக்கூடியதாகவும் இந்த திருவெம்பாவை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சக்திகளின் இயக்கத்தால் அனந்தர் வாயிலாக மாயைக்கு கீழ்ப்பட்ட
இடத்துல படைப்பு நிகழும் அப்படின்னு சொல்லியும், இந்த மனோன்மணி சர்வபூத தமனியை துயிலெழுப்பி இயக்குவதை உணர்த்ததாகவும் இந்த பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி தத்துவ முறைப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.